மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் 2023-24 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் திரளான விவசாயிகள் பங்கேற்று உண்மைக்கு புறம்பான காப்பீடு இழப்பிற்கான அரசாணையை ரத்து செய்திட வேண்டும், மேட்டூர் அணை வறண்டு 2023 ஆகஸ்ட் 7ஆம் தேதியே அணை மூடப்பட்டதால் சம்பா சாகுபடி முற்றிலும் அழிந்த நிலையில் காப்பீட்டிற்கான இழப்பீட்டை நிபந்தனையின்றி 100% வழங்கிட வேண்டும். ஆண்டுதோறும் அறுவடை ஆய்வு அறிக்கையை மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு ஒப்புதல் பெற்று மகசூல் இழப்பு இறுதி செய்வதை கட்டாயமாக்கிட வேண்டும். தனியார் காப்பீடு நிறுவனங்களை அனுமதிக்க கூடாது. தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் மட்டுமே காப்பீடு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கோட்டாட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள நெடுஞ்சாலை வரை பேரணியாக வந்த விவசாயிகள் மயிலாடுதுறை பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை சீர்காழி போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அறுவடை கணக்கு மூலம் விவசாயிகளை வயிற்றில் அடித்த காப்பீட்டு நிறுவனத்தை கண்டிக்கிறோம். 2021 கடுமையான வெள்ளம், 2022 புதுவை ஆகஸ்ட் 7ஆம் தேதியே மேட்டூர் அணை மூடப்பட்டது. இப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடு வழங்க மறுக்கிறது. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்காத காப்பீட்டு நிறுவனத்தையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டிக்கிறோம். காப்பீட்டு நிறுவனத்தை கண்டிக்கிறோம். 2023-24 ஆண்டுக்கான பயிர் காப்பீடு வழங்காத காப்பீட்டு நிறுவனத்தை கண்டிக்கிறோம். காப்பீட்டு நிறுவனத்தை கண்டிக்கிறோம். காப்பீட்டு தொகையை உடனே வழங்கிடு. கண்டிக்கிறோம். காப்பீட்டு நிறுவனத்தை கண்டிக்கிறோம்.